இன்னைக்குரிய டிவோஷன் எல்லாம் நம் கையில். எஸ்தர் 4:14. ஒரு ஹைவேல போயிட்டு இருந்த ஒரு டிராவலருக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. அதனால அந்த ரோடு ஓரத்துல ஒரு அழகான தோட்டம் ஒண்ணு இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு அங்க போறாரு. தோட்டத்தோட சொந்தக்காரர் அவரை ரொம்ப அன்போடு வரவேற்று உபசரிக்கிறாரு. தன்னுடைய தோட்டத்தை பற்றி முழுமையா சொல்றாரு, சுற்றி காண்பிக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கு. இந்த டிராவலருக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல அழகான தோட்டத்தை கொடுத்திருக்காருன்னு அந்த தோட்டக்காரர்கிட்ட சொல்றாரு. நீங்க கொடுத்து வைத்தவர்னு சொல்றாரு. அதுக்கு அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, எல்லாமே கடவுள் அருள் தான். கடவுள் இந்த தோட்டத்தை என்கிட்ட தரப்ப நீங்க பார்த்திருந்தா நம்பியிருக்கவே மாட்டீங்க. வெறும் கல்லும் மண்ணுமா கரடு முரடா முற்புதர்களோடு இருந்துச்சு அப்படின்னு சிரித்துட்டே சொல்றாரு. அவருடைய சிரிப்பின் அர்த்தம் அந்த டிராவலருக்கும் புரியுது, நமக்கும் புரிஞ்சிருக்கும். கடவுள் நமக்கு வாய்ப்புகளை தருவாரு. அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வதும் வீணாக்கி கொள்வதும் நம்ம கையில தான் இருக்கு. பைபிள்ல தங்களுடைய வாய்ப்புகளை வீணடித்தவர்களும் இருக்காங்க, அதை ரொம்ப பெஸ்டா பயன்படுத்தியவர்களும் இருக்காங்க. அதுல ஒரு சில பேரை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஈசா கூட மூத்த மகன், சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சொந்தக்காரன். மூத்த மகனுக்குன்னு ஒரு தனி உரிமை பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். 2 பங்கு சொத்துக்கு வாரிசு. தகப்பனுக்கு பிறகு அவன்தான் அதிகாரம் உடையவனா இருக்க போறவன். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். இவ்வளவு பாக்கியங்கள் இருந்தும் தன்னுடைய பசிய போக்குவதுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போயிட்டாரு. வாழ்க்கையில இப்ப இருக்க தற்காலிக சுகத்துக்காக நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்னைக்குமே இழந்து போயிடக்கூடாது. 2வது மொர்தெகாய். அவர் தன்னுடைய மகளாகிய எஸ்தருடைய சிறிய தகப்பன். அவர் தான் எஸ்தரை வளர்த்துட்டு வராரு. ஃபியூச்சர்ல அவளுக்கு அந்த ராஜ்யத்தின் ராணி ஆகிற பாக்கியம் கிடைக்குது. ஒரு நாள் சூழ்ச்சிக்காரர்களால யூத இனமே அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரப்ப ராஜாவிடம் இத குறித்து பேசும்படி மொர்தெகாய் அவளுக்கு சொல்றாரு. எஸ்தர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம ராஜாவின் கட்டளைகளையும் மீறி ராஜாவிடம் போய் தன்னுடைய இனத்தார பாதுகாக்கிறா. கர்த்தர் நமக்கு தரும் ஒரு பொசிஷன், ஒரு பதவி, ஒரு ஸ்டேட்டஸ் எத்தனை பேருக்கு உதவி செய்ய நம்மளால முடியுதோ அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல நம்ம இருக்கப்பயே உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கோம். 3வது நெகேமியா. பாபிலோன் ராஜாவின் பானபாத்திரக்காரனா இருக்காரு. இஸ்ரவேல்ல இருந்து சிறை பிடிக்கப்பட்டு போனவரு. எருசலேம் இடிக்கப்பட்டு தரமட்டமா கிடைப்பதை பார்த்ததும் தெரிஞ்சதும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ராஜாவிடம் தைரியமாக போய் பேசுறாரு. தனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வாங்கிக்கிறாரு. எருசலேமுக்கு சென்று அங்குள்ள அனைவரையும் உற்சாகப்படுத்தி எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்கிறாரு. நம்முடைய சௌகரியம் மட்டும் நம்ம நினைச்சிட்டே இருக்காம நம்முடன் இருப்பவங்களுடைய நிலைகளையும் கண்டு நம்மால முயன்ற உதவிய செய்யணும். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிற உதவி எங்களுக்கு செய்யும். அந்த கிருபைக்காக நம்ம ஜெபிப்போம். ஆமேன்.